வணக்கம் நண்பர்களே. நீங்க டிஎன்பிசி குரூப் 4 தேர்வுக்கு ரொம்ப தீவிரமா தயாராயிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். அதுலயும் இந்திய தேசிய இயக்கம் பகுதியில ஒரு மார்க் கூட மிஸ் பண்ணாம முழுசா வாங்கணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்போ இது உங்களுக்கு தான். வாங்க, இந்த முழு வரலாற்றையும் ஒரு கதை மாதிரி சுவாரஸ்யமா, அதே சமயம் ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கலாம். உங்ககிட்ட ஒரு நேரடியான கேள்வி. இந்திய தேசிய இயக்க பகுதியில முழு மதிப்பெண் வாங்குறது சாத்தியமா? நிச்சயமா சாத்தியம்தான். அதுக்கு நாம என்ன பண்ணணும்னா, வெறும் வருஷங்களையும் பேர்களையும் மட்டும் மனப்பாடம் பண்ணாம, ஒவ்வொரு நிகழ்வுக்கு பின்னாலையும் என்ன காரணம் இருந்துச்சு, அது எப்படி அடுத்த நிகழ்வுக்கு வழிவகுத்துச்சுன்னு புரிஞ்சுக்கணும். வாங்க, அதைத்தான் நாம இப்போ பண்ண போறோம். இதுதான் நம்மளோட இன்னைக்கான பயணம். இந்த 6 தலைப்புகள் வழியா போகும்போது இந்திய தேசிய இயக்கத்தோட முழு படமும் உங்க மனசுல ஒரு தெளிவான கோடு மாதிரி பதிஞ்சிடும். இது உங்களுக்கு ரிவிஷன் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும். சரி, முதல் தலைப்புல இருந்து ஆரம்பிக்கலாமா? முதல்ல ஒரு விஷயத்த நான் உறப்பா சொல்றேன். இந்த பகுதியில நாம பார்க்க போற ஒவ்வொரு நிகழ்வும், ஒவ்வொரு வருஷமும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுல திரும்ப திரும்ப கேட்கப்படுற கேள்விகளை மையமா வச்சு ரொம்ப கவனமா தொகுக்கப்பட்டது. அதனால இங்க இருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டும் உங்க வெற்றிக்கு ரொம்பவே முக்கியம். சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். ஒரு பெரிய சுதந்திர போராட்டங்கிற மரம் வளர்றதுக்கு முன்னாடி அதுக்கான விதைகள் எங்க, எப்படி தூவப்பட்டுச்சு, இந்தியாங்கிற உணர்வுக்கே முதல் புள்ளி எங்க வச்சாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுதான் இந்த காலகட்டம். இங்க பாருங்க, ஒரு பத்திரிக்கையில ஆரம்பிச்சு சின்ன சின்ன சங்கங்களா உருவாகி கடைசியா இந்தியா முழுமைக்குமான முதல் அரசியல் அமைப்பான இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாகியிருக்கு. இந்த வளர்ச்சி ரொம்ப முக்கியம். பிரிட்டிஷ்காரங்க வட்டாரமுடி சட்டம் மாதிரியான தடைகளை போட்டாலும் அதையெல்லாம் தாண்டி தான் இந்த தேசிய உணர்வு வளர்ந்துச்சு. இதுதான் அடித்தளம். சரி, இப்போ அடுத்த கட்டத்துக்கு போகலாம். இயக்கம் வளர ஆரம்பிச்சதும் அதுக்குள்ள கருத்து வேறுபாடுகளும் வர ஆரம்பிச்சிடுச்சு. சுதந்திரம் வேணுங்கிறதுல யாருக்கும் மாற்று கருத்து இல்ல. ஆனா அதை எப்படி வாங்குறதுங்கிற வழியில தான் பிரச்சனை. இந்த காலகட்டத்துல தான் இயக்கம் தீவிரமாகுது, பிளவுகளும் ஏற்படுது. இது ரொம்ப முக்கியமான ஒரு திருப்புமுனை. 1907 சூரத் மாநாட்டுல காங்கிரஸ் 2ஆ உடைஞ்சது. மிதவாதிகள் பிரிட்டிஷ் கிட்ட மனு கொடுத்து பேசி சுதந்திரம் வாங்கலாம் நம்புனாங்க. ஆனா தீவிரவாதிகள் போராடினா மட்டும்தான் சுதந்திரம் கிடைக்கும், மனு கொடுக்கறதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு சொன்னாங்க. லால் பால் இந்த தீவிரவாத பிரிவோட முக்கிய தலைவர்களா இருந்தாங்க. பால கங்காதர திலகரோட இந்த ஒரு வரி வெறும் வார்த்தைகள் இல்ல, அது தீவிரவாத பிரிவினரோட தாரக மந்திரம். சுதந்திரங்கிறது நாம பிச்சை கேட்கிற விஷயம் இல்ல, அது நம்மளோட உரிமைன்னு ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் உறக்கச் சொன்னது இந்த வரிதான். இது மக்கள் கிட்ட ஒரு பெரிய எழுச்சியை உருவாக்குச்சு. இதுதான் பிரிட்டிஷ்காரங்களோட உண்மையான முகம். அவங்களோட பிரித்தாளும் சூழ்ச்சி கொள்கையோட மிக முக்கியமான ஒரு ஆயுதம் இந்த தனித்தொகுதிகள். இந்துக்களையும் முஸ்லிம்களையும் ஓட்டு அரசியல்ல பிரிச்சு வச்சிட்டா சுதந்திர போராட்டம் பலவீனமாயிடும்னு அவங்க திட்டம் போட்டாங்க. இந்த விஷ விதை தான் பின்னாடி நடக்க போற பல சோகங்களுக்கு காரணமா அமைஞ்சது. இந்த லக்னோ ஒப்பந்தம் காங்கிரஸும் முஸ்லிம் லீகும் ஒன்னா சேர்ந்த ஒரு முக்கியமான தருணம். அந்த நேரத்துல இந்து முஸ்லிம் ஒற்றுமைக்காக சரோஜினி நாயுடு ஜின்னாவை இந்து முஸ்லிம் ஒற்றுமையின் தூதர்னு கூட பாராட்டினாங்க. ஆனா தனித்தொகுதி கோரிக்கையை காங்கிரஸ் ஏத்துக்கிட்டது நீண்டகால அடிப்படையில மதவாத அரசியலை இன்னும் வலுப்படுத்திருச்சுன்னு சொல்றவங்களும் இருக்காங்க. இப்போ நாம காலகட்டத்தோட முக்கியமான கட்டத்துக்குள்ள நுழையிறோம். அதுதான் காந்திய சகாப்தம். இங்கதான் மொத்த கதையும் மாறுது. அதுவரைக்கும் படிச்சவங்க மத்தியில மட்டும் இருந்த சுதந்திர போராட்டம் காந்தியோட வருகைக்கு பிறகு ஒவ்வொரு கிராமத்தில் இருக்கிற சாமானிய மக்களையும் போய் சேருது, ஒரு உண்மையான மக்கள் இயக்கமா மாறுது. இதுதான் இந்தியாவுல காந்தி செஞ்ச முதல் சத்தியாகிரக போராட்டம். அகிம்சை வழியில அறவழியில போராடுனா பிரிட்டிஷ் அரசையே பணிய வைக்க முடியும்னு காந்தி செஞ்சு காட்டின முதல் இடம் இதுதான். இந்த வெற்றி இந்தியா முழுக்க மக்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்துச்சு. இந்த ஒத்துழையாமை இயக்கத்தோட வீச்ச பாருங்க. நாடு முழுக்க மக்கள் பிரிட்டிஷ் அரசுக்கு ஒத்துழைக்க மறுத்தாங்க. ஆனா சௌரி சௌராங்கிற இடத்துல நடந்த ஒரு சின்ன வன்முறைக்காக காந்தி இவ்வளவு பெரிய போராட்டத்தை நிறுத்திட்டாரு. ஏன்னா அவருக்கு சுதந்திரம் எவ்வளவு முக்கியமோ அதை அடையிற வழியும் அவ்வளவு முக்கியம். வன்முறைக்கு அங்க இடமே இல்ல. 375 கிலோமீட்டர் யோசிச்சு பாருங்க. சென்னையில இருந்து கிட்டத்தட்ட மதுரை வரைக்கும் நடக்கிற தூரம். மகாத்மா காந்தி 1930ல பிரிட்டிஷ்காரங்களோட உப்பு சட்டத்தை எதிர்க்கிறதுக்காக இந்த வரலாற்று சிறப்புமிக்க தண்டி யாத்திரைய நடந்தே கடந்தாரு. அவர் கையில எடுத்த ஒரு கைப்பிடி உப்பு பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தோட அடித்தளத்தையே ஆட்டி பார்த்துச்சு. இது ஒரு கேம் சேஞ்சர்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு கீழே சுயாட்சி போதும்னு தான் காங்கிரஸ் கேட்டுட்டு இருந்துச்சு. ஆனா இந்த லாகூர் மாநாட்டுல இனிமேல் எங்களுக்கு வேண்டியது டொமினியன் அந்தஸ்து இல்ல, பூர்ண சுயராஜ்யம், அதாவது முழுமையான சுதந்திரம்னு தைரியமா அறிவிச்சாங்க. இது இயக்கத்தோட இலக்கையே மாத்துச்சு. பிரிட்டிஷார் மறுபடியும் தங்களோட பிரித்தாளும் சூழ்ச்சியை பயன்படுத்தினாங்க. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தனித்தொகுதி கொடுத்து இந்து மதத்துக்குள்ளேயும் ஒரு பிரிவினையை உண்டாக்க பார்த்தாங்க.
அப்போதான் காந்திக்கும் அம்பேத்கருக்கும் இடையில இந்த வரலாற்று சிறப்பு மிக்க பூனா ஒப்பந்தம் கையெழுத்தாகுது. தனித்தொகுதியை ரத்து செஞ்சுட்டு அதுக்கு பதிலா இடஒதுக்கீட்டை அதிகப்படுத்தினாங்க. இது ஒரு பெரிய சமூக பிழவை தடுத்து நிறுத்துச்சு. சரி, இப்போ நாம போராட்டத்தோட கிளைமாக்ஸுக்கு வந்துட்டோம். கடைசி 10 வருஷம். இந்த காலகட்டத்துல தான் 2ஆம் உலகப் போர், தீவிரமான அரசியல் பேச்சுவார்த்தைகள், வெள்ளையனே வெளியேறு இயக்கம், அப்புறம் கடைசியா சுதந்திரத்தோட சேர்ந்து பிரிவினைங்கிற சோகமும் நடந்துச்சு. அகிம்சைய போதிச்ச காந்தியே சொன்ன வார்த்தைகள் இது. இதுக்கு மேல பொறுமை காக்க முடியாது. இதுதான் நம்மளோட கடைசி போராட்டம். ஒன்னு சுதந்திரம் வாங்கணும், இல்லன்னா அந்த போராட்டத்துல உயிரை விடணும்னு மக்களுக்கு இறுதி அழைப்பு விடுத்தாரு. இதுதான் சுதந்திர போராட்டத்தோட கடைசி மற்றும் தீர்க்கமான கட்டத்தோட ஆரம்பம். இந்த அட்டவணை கடைசி சில வருஷங்கள்ல எவ்வளவு வேகமா சம்பவங்கள் நடந்துச்சுன்னு காட்டுது. பாகிஸ்தான் கோரிக்கை, நேரடி நடவடிக்கையினால் கலவரங்கள், அப்புறம் பிரிட்டிஷ் வெளியேறதா அறிவிச்சதுன்னு எல்லாமே வேகமா நடந்து கடைசில ஆகஸ்ட் 1947ல சுதந்திரம் கிடைச்சது. ஆனா அதோட சேர்ந்து பிரிவினைங்கிற ஒரு ஆறாத வடுவையும் நாம சுமக்க வேண்டியதா போச்சு. சரி, இவ்ளோ நேரம் நாம ஒரு பெரிய கதைய பார்த்தோம். இப்போ தேர்வு நோக்குல நீங்க கண்டிப்பா மனசுல வச்சுக்க வேண்டிய மிக முக்கியமான நிகழ்வுகளை ஒரு தடவை வேகமா பாத்திரலாம். ஆஸ்பிரண்ட்ஸ் இந்த இடத்த ரொம்ப கவனமா நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் இந்திய தேசிய இயக்கத்தோட அடிப்படை மைல்கற்கள். இந்த தேதிகளையும் அதோட முக்கியத்துவத்தையும் உங்க மனசுல நல்லா பதிய வச்சுப்போங்க. இத நீங்க ஒரு நிகழ்வோட கோர்வையா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, தேர்வுல எப்படி கேள்வி கேட்டாலும் உங்களால சுலபமா பதில் சொல்ல முடியும். அதிக மதிப்பெண் வாங்குறதுக்கு இது ரொம்ப முக்கியம். இந்திய தேசிய இயக்கம் பத்தின நம்மளோட பார்வை இதோட முடியுது. உங்க தேர்வுக்கு தேவையான முக்கியமான கட்டங்களையும் நிகழ்வுகளையும் தெளிவா பார்த்திருக்கோன்னு நம்புறேன். கடைசியா இந்த கேள்வியை உங்களுக்காக விட்டுட்டு போறேன். இவ்வளவு தியாகங்களுக்கு பிறகு கிடைச்ச இந்த சுதந்திரத்திலிருந்து நாம கத்துக்க வேண்டிய மிக முக்கியமான பாடம் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. உங்க தேர்வுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். சிறப்பா பண்ணுங்க.